பேச்சுலர்ஸ் அப்புறம் இது வரைக்கும் நான் சிக்கனே செஞ்சதில்லை அப்படிங்கிறவங்க, இல்லை நிறைய சிக்கன் ரெசிபிஸ் செஞ்சு ரொம்ப சிம்பிளாக ஏதாவது செய்யணும், எஃபர்ட்டே இல்லாமல் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ 100% டேஸ்ட்டுக்கு கேரண்டியான வீடியோ. உப்புலேருந்து எல்லாமே கரெக்டான அளவு சொல்லியிருக்கேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஈஸியான சிக்கன் வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம். இது வந்து நான் போன்லெஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் கறி கட் கூட எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், நல்லா கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் 3/4 டீஸ்பூன் மிளகு பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். 1/2 கிலோ சிக்கனுக்கு 1 டீஸ்பூன் உப்பு தாராளமாக கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 100 கிராம் பெரிய வெங்காயத்தை நல்லா திக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. புதுசாக சமையல் செய்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பயம் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு அப்புறம் காரம் இந்த 2 அதிகமாக போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். இந்த ரெசிபியை பொறுத்தளவுக்கு அந்த பயம் தேவையில்லை. ஏன்னா நான் சொன்ன அளவில் கரெக்டாக 1 டீஸ்பூன் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திங்கன்னா 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து குவான்டிட்டி அதிகம் பண்ணுறீங்கன்னா இப்போ 1 கிலோன்னா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி காரத்துக்கும் 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். உங்கள்கிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதை 30 மினிட்ஸ்க்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துட்டு அது கொஞ்சமாக சூடாகி வந்துடட்டும். சூடாகி வந்ததுக்கப்புறம் இதில் 2 பட்டை, ஒரு சின்ன சின்ன துண்டு 2 பட்டை சேர்த்துட்டு இது கூட 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 கிராம்பு சேர்த்துட்டு இது வந்து எண்ணெயில் லைட்டாக அப்படியே பொரிஞ்சு வர அளவுக்கு இதை வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம். இது கொஞ்சம் இந்த சிக்கனுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான் நம்ம இது சேர்த்துறது. அதுக்கப்புறம் இந்த சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருப்போல ஒரு 1/2 மணி நேரம் மேரினேஷன் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து அப்படியே எல்லா பக்கம் போட்டுடலாம். போட்டுட்டு இதை வந்து ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஃப்ளேம் வந்து அதிகம் பண்ணிட வேண்டாம். வச்சுட்டு இந்த 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வந்து அப்படியே ஒரு டைம் நல்லா திருப்பி விட்டுருங்க. ஒரு சைடு குக் ஆகிருக்கா, இப்போ இன்னொரு சைடு அப்படியே திருப்பி விட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு அது ஃப்ரை ஆகட்டும். இது வந்து இந்த சிக்கனோட டேஸ்ட்டு வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை வந்து கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். இன்னொன்று என்னென்னா கொஞ்சம் அகலமான பேன் எடுத்துக்கோங்க குக் பண்ணுறதுக்கு. அப்படிங்கும்போது அந்த சிக்கன் வந்து குக் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து மறுபடியும் ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். போன்லெஸ் சிக்கனாக இருந்தாலும் சரி, இல்லை எலும்பு இருக்கிற சிக்கனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்துக்கு குக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சிக்கன் வந்து சாஃப்டாக தான் இருக்கும், அந்த சக்கையாலாம் இருக்காது. ஸோ இப்போ வந்து மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கனாவே தெரியும் சிக்கனோட சைடில் வந்து நல்லா ரோஸ்ட் ஆனது தெரியுது. ஸோ சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை வந்து நல்லா தூவி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டான எஃபர்ட்டே போடாத ஒரு சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதோட உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன அளவோட இந்த சிக்கனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபெயிலே ஆகாத ஒரு சிக்கன் ரெசிபி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த சிக்கன் வறுவல் சாதத்துக்கு சப்பாத்திக்கு இந்த 2க்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸ்பெஷலாக எனக்கு வந்து ரச சாதமும் இந்த சிக்கன் வறுவலும் இருந்துச்சுன்னா ரொம்பவுமே பிடிக்கும். அவ்வளோதாங்க, இந்த சிக்கன் வறுவல் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். Thank you for watching. Take care. Bye bye.